ஆவின் பால் விற்பனை நாளொன்றுக்கு 30 லட்சம் லிட்டராக அதிகரித்துள்ளது என பால் வளத்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட கொள்கை விளக்க குறிப்பில் இந்தியாவிலேயே மாதாந்திர பால் அட்டைகள் மூலம் நுகர்வோருக்கு பால் விற்பனை செய்யும் ஒரே கூட்டுறவு நிறுவனம் ஆவின்தான் என்றும், இத்தகைய முயற்சிகளால் ஆவின் பால் விற்பனை அதிகரித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 2 ஆண்டுகளில் பால் விற்பனை 3.45% அதிகரித்து நாளொன்றுக்கு 29,20,000 லிட்டரில் இருந்து 30,25,000 லிட்டராக அதிகரித்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் மாதம் ஒன்றுக்கு 5 கோடி ரூபாய் வரை ஆவின் பால் மற்றும் பால் பொருட்களை விற்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காளிகாம்பாள் கோயில் அறங்காவலர்கள் தேர்தலை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. காளிகாம்பாள் கோயில் அறங்காவலர்கள் தேர்தல் முறையாக நடைபெறவில்லை என்பதால் அதனை ரத்து செய்ய கோரி தேவஸ்தான உறுப்பினர் ஜெயராஜகோபால் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு நீதிபதி பி. பாலாஜி முன் விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் முறையாக நடந்துள்ளதால் அதனை ரத்து செய்ய கோர முடியாது என கோயில் அறங்காவலர்கள் தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. இதையடுத்து ஏற்கனவே தேர்தல் முடிந்து அறங்காவலர்கள் பதவியேற்றிருக்கும் நிலையில் தேர்தலை ரத்து செய்ய முடியாது என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் அறங்காவலர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டுமெனில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட வேண்டும் என்று கூறி வழக்கையும் தள்ளுபடி செய்தார். சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 18ஆம் தேதி பெரும்பாக்கத்தில் உள்ள இண்டிகோ ஏர்லைன்ஸ் வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு சென்னையில் இருந்து மும்பை செல்லும் விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் ஒன்று வந்தது. இதுகுறித்து காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மிரட்டல் அனுப்பப்பட்ட விவரங்களை பகுப்பாய்வு செய்ததில் தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் உள்ள லேண்ட்லைன் எண்ணின் இணையதள இணைப்பு மூலம் அனுப்பப்பட்டது கண்டறியப்பட்டது. இதையடுத்து மிரட்டல் அனுப்பிய பிரசன்னா என்பவரை கைது செய்த தனிப்படை போலீசார் மிரட்டல் அனுப்ப பயன்படுத்தப்பட்ட செல்போன், ரூட்டர் உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீலகிரி மாவட்டம் தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு கடந்த 3 நாட்களாக தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு நாள்தோறும் உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் பராமரிப்பு பணிகள் காரணமாக கடந்த 3 நாட்களாக தொட்டபெட்டா மலை சிகரத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் அங்கு செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். சென்னை கோவூரில் உள்ள தனியார் பள்ளியில் 156 மாணவர்கள் இணைந்து உலக யோகா தினத்தை முன்னிட்டு 12 மணி நேரம் இடைவிடாமல் 12 ஆசனங்களை செய்து நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றனர். 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் 156 மாணவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரே நேரத்தில் சூரிய நமஸ்காரத்தில் 12 வகையான ஆசனங்களை 108 முறை செய்து காட்டி அசத்தினர். இது நோவா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. மாணவர்கள் நிகழ்த்திய இந்த சாதனை காண்போரை வெகுவாக கவர்ந்தது. மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் புதுச்சேரி மாநிலத்தின் 63% பகுதிகள் நகரமயமாக்கப்பட்டிருப்பதால் அதிகரித்து வரும் மக்கள் தொகையை சமாளிக்க அதிக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்கள் தேவைப்படுகின்றன என்று தெரிவித்திருக்கிறார். அரசு நிர்வாகத்தின் சம்பளம், ஓய்வூதிய பலன்கள், நிர்வாகத்தின் கடன் சேவை கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், புதுச்சேரியில் உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாடு திட்டங்களை விரைவுபடுத்த வரும் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நடிகர் விஜய்க்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் இன்று தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார். இந்நிலையில் அவருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்.
அந்த பதிவில் தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் உருவாக சமூக பொறுப்புடன் தனது அரசியல் பயணத்தை முன்னெடுத்திருக்கும் சகோதரர் விஜயின் கலை மற்றும் அரசியல் பணிகள் இனிதே சிறப்புற இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் மெத்தனால் ஒரு துளி கூட தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறவில்லை என ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்திருக்கிறார். திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலையரங்கம் அரங்கில் போதைப்பொருள் விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், திருச்சி மாவட்டத்தில் புகையிலை பொருட்கள் விற்பனை முற்றிலுமாக ஒழியும் வரை சோதனை நடைபெறும் என்று அறிவித்தார். மேலும் திருச்சி மாவட்டத்தில் ஒரு துளி மெத்தனால் கூட தொழிற்சாலைகளை விட்டு வெளியேறவில்லை என்றும் அவர் கூறினார். சென்னையில் 15 வயது சிறுவனுக்கு HIV இருப்பதாக சான்று வழங்கிய தனியார் பரிசோதனை மையம் மீது திரைப்பட வில்லன் நடிகர் கார்த்திக் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுவன் உயர் படிப்புக்காக வெளிநாடு செல்ல அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் சோதனை மையத்தில் இரத்த பரிசோதனை செய்தபோது சிறுவனுக்கு HIV இருப்பதாக சான்று வழங்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவரது பெற்றோர் மன உளைச்சலில் சொந்த ஊருக்கு சென்று மீண்டும் அங்குள்ள தனியார் இரத்த பரிசோதனை மையத்தில் பரிசோதனை செய்ததில் HIV நெகட்டிவ் என சான்று வந்திருக்கிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுவனின் பெற்றோர் அரும்பாக்கம் பரிசோதனை மையத்தில் கேட்டபோது அலட்சியமாக பதில் அளித்ததோடு செல்போனில் தொடர்பு கொண்டு மன்னித்து விடுங்கள், தவறுக்கு சாஃப்ட்வேர் பிரச்சனையே காரணம் என்று கூறியிருக்கின்றனர். இதுகுறித்து வழக்கறிஞரும் வில்லன் நடிகருமான கார்த்திக் மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஜல்லிக்கட்டை போல நீட் தேர்வில் இருந்தும் தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வை கண்டித்து சென்னை திருவான்மியூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி. ராமகிருஷ்ணன், நீட் தேர்வின் பெயரில் தேசிய தேர்வு முகமை செய்திருக்கும் மோசடிகள் குறித்து உரிய விசாரணை நடத்திட வேண்டும் என்று, ஜல்லிக்கட்டை போல நீட் தேர்விலும் தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க வேண்டும் என்று கூறினார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள வெங்கடாச்சலபதி கோயில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய ஆனி பிரம்மோற்சவ விழாவில் நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்ட நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து 4 மாட வீதிகளில் சென்றனர். இந்நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கு பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே வெளியூரில் தங்கி படிக்க பெற்றோர் அனுமதிக்காததால் மனமுடைந்த மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடி சத்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாணவி கவிதா. இவர் சமீபத்தில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 490 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். இந்நிலையில் அவருக்கு திருப்பூரைச் சேர்ந்த தனியார் வேளாண் கல்லூரியில் படிக்க சீட் கிடைத்தது. ஆனால் மகளை பிரிய மனமில்லாத அவரது பெற்றோர் பக்கத்தில் இருக்கும் கல்லூரியில் சேர்ந்து படிக்குமாறு கூறியிருக்கின்றனர். இதனால் மனமுடைந்து காணப்பட்ட மாணவி வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை உருவாக்கியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற 19வது தேசிய நெல் திருவிழாவில் நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் விதைகளை வழங்கினார். திருத்துறைப்பூண்டியில் ஆண்டுதோறும் தேசிய நெல் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த திருவிழாவில் மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் ஆகியோர் மீட்டெடுத்த பாரம்பரிய நெல் விதைகள் காட்சிக்கு வைக்கப்படுவது வழக்கம்.
இந்நிலையில் 19வது தேசிய நெல் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு விவசாயிகள் சங்கம் சார்பில் நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதையடுத்து நடிகர் சிவகார்த்திகேயன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் விதைகளை வழங்கினார். இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் ரவிச்சந்திரனின் வாழ்க்கை வரலாற்று புத்தக வெளியீட்டு விழா சென்னையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஐ ஹாவ் த ஸ்ட்ரீட் எ குட்டி கிரிக்கெட் ஸ்டோரி என்ற பெயரில் அஸ்வின் மற்றும் பத்திரிகையாளர் சித்தார்த் எழுதிய இந்த புத்தகத்திற்கு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் முன்னரை எழுதியுள்ளார். புத்தக வெளியீட்டு விழாவில் உரையாற்றிய அஸ்வின், இந்திய அணிக்கு தேர்வான போது இந்தி தெரியாமல் கஷ்டப்பட்டதாகவும், இந்தி தெரியாது போடா என்று சொல்லலாம் என நினைத்ததாகவும் கூறினார். கிரிக்கெட் விளையாட்டில் தமிழ்நாடு தனியாகவே இருக்கிறது என்று வேதனை தெரிவித்த அவர், ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு தனிமைப்படுத்தப்படுவதை உணர்வதாகவும் குறிப்பிட்டார்.